400-500 கிலோ வரும் பட்டுருக்கு சூடு. இது கீழி மீன் பார்த்தீங்கன்னா வடி வேறுங்க கீழி மீன். இவர் தாடி லாகன் பாருங்க, தாடி இருக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய நீளமாக தாடி இருக்குது. அதால் நாங்கள் இவரை தாடி லாகன் என்று தான் கூப்பிடுறது. இவர் தாடி லாகன். இவர் பொரிவாய இவரும் ஒரு சூட வகைன்ற ஒரு வகை தான். ஆனால் இவர் கொஞ்சம் தரம் குறைவு, ஆளை பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. இவர் பொரிவாயன். இவர் தான் அன்னக்கிளியா, இவர்கிட்ட பேர் அன்னக்கிளி, பேரும் அப்படி தான். ஆள் ஒரு சூப்பர் ஆள், அன்னக்கிளியா சூப்பராக இருக்கிறார். இவர் தான் பேத்த மீனா, இவர் தான் பேத்தி என்று சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸில் அடிக்கடி பார்ப்பீங்க பேத்த மீன் சாப்பிட்டு செத்துட்டாங்களேன்ட்டு. அது இந்த பேத்த மீன் தான். இந்த பேத்த மீன் என்ன செய்யணும்னா, இந்த தலை இருக்குல்ல, இந்த தலையை சமைக்கக்கூடாது. இந்த தலைக்கு இஞ்சால வெட்டி இஞ்சால தான் சமைக்கணும். இப்போ சில விஷயம் தெரியாதாக்கள் இந்த தலையோடு சமைச்சிச்சினோம்னா இதுக்கு தான் நஞ்சு கிடக்கு. கிணவேறு இந்த பேத்த மீன் சாப்பிட்டு செத்துருக்காங்க. இது பேத்த மீனில் பெருசு, இது பெரிய பேத்த மீன். நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்களுக்கு ஹெலிகாப்டர் மீன் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஹெலிகாப்டர் மீன் பாருங்கள். ஸ்டாண்டு இருக்குது, டபுள் ஸ்டாண்டு, மேலே கூர். சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிற மேத்தான் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு போட்டில் வச்சு காட்டுறோமா பாருங்கள். சரியாக ஒரு ஹெலிகாப்டர் நிற்கிற மாதிரியே இருக்குது இது இந்த வடிவம். இதே இங்கே ஹெலிகாப்டர் மீன்னு சொல்கிறது. மற்ற என்ன பேர் என்ன கொண்டு இருக்குது? கிளாத்தி. இதுக்கு கிளாத்தின்னு மிஞ்ச சொல்கிறதா. இது டப்பி நண்டு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாருங்கள் சின கிடக்கு. இதே மில்லியன் கணக்கான சினை, ஒரு நண்டே மில்லியன் கணக்கான குட்டி போடும். இதான் டப்பி நண்டுன்னு சொல்கிற பாருங்க. அப்படி அடிக்குது ஐயா. இப்போ தண்ணிக்க போட பாருங்க அடிக்கும் அப்படி. பார்த்தீங்கன்னா ஈச்சிரால் நண்டு உயிரோடு இருக்குது. இது இங்கே நல்ல விலை கூடின நண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வாழம் என்ன இதான் கண், இதான் முன்பக்கமா. நாங்கள் நினைக்கிற நண்டுக்கு இதுதான் முன்பக்கம். ஆனால் முன்பக்கம் இந்த இதுதான் 2 கண் இருக்குது பாருங்கள். கண் 2 கொம்பு இருக்குது. இது இந்த அண்டனா பார்த்தீங்கன்னா அண்டனா மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இது சரியான விலை. இது பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குது, புள்ளி போட்டு நல்ல அழகாக இருக்குது. பின்னால் தோகையெல்லாம் போயிட்டு. இது ஒரு ஈச்சிரால், ஒரு வகையான ஈச்சிரால். இது வெளிநாட்டுக்கு ஏற்றுறாங்க. இது விலை கூடின நண்டு. இன்றைக்கு இவை கொண்டு பிடி வெட்டுருக்குது. அது தண்ணிக்கே நாங்கள் வெளிநாட்டு உயிரோடையே நிற்கிது. நீங்கள் செத்தா எடுக்க மாட்டாங்களா, அப்போ உயிரோடையே பிடிச்சா அப்படியே வச்சுருக்காங்க பார்த்துங்க தண்ணிக்கு. பார்த்தீங்களா கனவை பார்த்தீங்களா, பெரிய கனவை. இது பெரிய கனவை. இந்த விலையில் பட்டது. கூந்தலை பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குண்டு. இது இந்த 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 கூந்தண்ட தலைப்பில் இருக்குது. இதால் தான் இதை ஒட்டி மீன்களை பிடிக்கிறது. இது வாய் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாயை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாய். என்னஞ்சு கிளிச்சொண்டு மாய் கிடா பார்த்தீங்களா, உள்ளுக்கஞ்ச கிளின்ற சொண்டு மாய் பெருசு. இதுக்குள்ள ஆப்பிட்டாயெல்லாம் கடிச்சு விரலியை துண்டாக்கி போடும் பார்த்தீங்களா. இது மாதிரி தான் கனவை இருக்கிறார். இந்த கனவேந்த தலையை மீன்கள் சாப்பிட்டுட்டு, நண்டோ மீனும் சாப்பிட்டுட்டு. இதுதான் அந்த மையல், அந்த கருப்பாக மை இருக்குது பார்த்தீங்கன்னா மீன்கள். இதுக்கு மீன்கள் பிடிக்க வரைக்கும் இந்த மையை அடிச்சுட்டு தான் இந்த கனவை அப்போ தப்பி ஓடிடும். இந்த மை தான் இந்த கனவாய்க்கு பாதுகாப்பு. அந்த மை உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும் இந்த கனவாய்க்கு. கனவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கனவை சரியான விலை. இங்கே யாழ்ப்பாணத்தில் சரியான விலை கனவை. மீனை பார்த்தீங்கன்னா இது மோட்டான். இப்போ வேறு உயிரோடு இருக்கிறார். அப்போ பாவம் ஒண்டி வேற விட போகிறோம் வேண்டாம். வேறு குடும்பங்குட்டியில் விட்டு பிரிஞ்சு வந்துட்டார். அப்போ உயிரோடு இருக்கிறோடையே வேறு நாங்கள் மறுபடியும் சமுத்திரத்தில் விட போகிறோம். ஆளை இன்றைக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து ஆளை விட போகிறோமா. இப்போ பாருங்க இப்படி ஓட போகணும் கடலுக்குள்ள. இந்த நண்டுலேயே இது என்ன மீன்? பொந்தன். பாருங்க இதுதான் பொந்தன் மீனா. பொந்தனில் இது பெரிய சைஸ். இது கரிகாய்ச்சல் இல்லையா, இது கரிகாய்ச்சல் இல்லை. இது குரக்கன் நண்டா. இது நண்டுலேயே கிண விதம் இருக்குது. இது குரக்கன் நண்டு. இதுவும் சமைச்சு சாப்பிட்றது. இது என்ன நண்டு? இது நீலாகாலியில் கேர்ள்ஸா. இது பொம்பளை பிள்ளை நண்டு. இது சிவப்பு நண்டு. பார்த்தீங்க நண்டுலேயே எத்தனையோ விதமான நண்டு இருக்குது. இந்த இதுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது நீலாகாலி நண்டு. இது கொஞ்சம் விலை கூடினது. இதுதான் இந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுருவாங்க. இது என்ன மீன்? தப்பளையில். இவர் தப்பளைனா.
இவர் தப்பளைன்னு ஒரு பேர் இந்த மீனுக்கு. இவர் சங்கு பாருங்க, இந்த சங்குக்குள்ளே ஒரு நண்டு இருக்குது உள்ளுக்குள்ளே ஒழிச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் தலாம் பெறும் உள்ளுக்குள்ளே போய் நிற்கிது, வெளியே வருவேன். இவர் குப்புளாத்தி நண்டு. அவர் அந்த நீல நண்டை விட கொஞ்சம் விலை குறைஞ்சவர். இவர் குப்புளாத்தி. இந்த புள்ளி நண்டுன்னு சொல்கிறது, அந்த 3 புள்ளி இருக்குது. இது சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றது தானே? ஓ, இது சாப்பிட்றது சாப்பிட்றது. இதுதான் திருக்க. ஓ, திருக்க பார்த்தீங்கன்னால் பாருங்கள், இதில் அந்த முள்ளு கிடக்கு. அப்போ இந்த முள்ளு குத்தினா சரியான விஷம். அப்போ இந்த முள்ளை கவனமாக பார்த்து தான் அந்த விலை தட்டைக்கு தட்டுவாங்க. இது என்ன திருக்க? இதுக்கு பேர் இது கட்டி திருக்கியா? கரியாச்சலாம். இது என்ன திருக்க? இது திருக்கையிலே பாருங்கள், இது ஒரு விதமான திருக்க, இது ஒரு விதமான, இது செந்திருக்க. இதுக்கு முள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இங்கே பாருங்கள் முள்ளுண்ட நீளத்தை பார்த்தீங்களே. இது அப்படியே குத்தினா இந்த இதில் ஒரு வீணி மாதிரி ஒன்று இருக்குது இந்த முள்ளில். அப்படி ஆக்களுக்கு குத்திட்டு இழுத்து விட்டுச்சுன்னா அந்த வீணி உள்ளே நின்றா அது சிதல் கட்டி ஆக்களுக்கு பயங்கர வேதனையை உண்டாகும். கொஞ்சம் பார்த்துக்கலாம், இந்த சின்ன திருக்கைக்கே இந்த பெரிய முள்ளு கூடாது. இப்போ இந்த திருக்கையோட கவனமாக இருக்கணும். மற்ற நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது ராமகடியன்னு சொல்கிறதா? ராமகடியன்னு நீங்கள் சொல்லுவாங்க. இதுக்கும் உயிர் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வாய் இருக்குது, பார்த்தீங்களா? வாய் இருக்குது. இதுவும் ஒரு உயிரினம் தான். ஆனால் இது விற்கிறது இல்லை. இது ஒரு இங்கே கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. இந்த முள் குத்தினா கொஞ்சம் அந்த கையலுக்க முறிஞ்சால் கொஞ்சம் மிதண்டி போடும். இந்த முள் குத்தாமல் தட்டணும். இது ராமகடியம் கிணக்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிணக்க பட்டிருக்கு இன்றைக்கு. இதெல்லாம் ராமகடியம் தான். இது ராமன். இது பார்த்தீங்கன்னா இது அந்த விலையில் பட்டு அந்த மெட்ட புழுக்கள் எல்லாம் அந்த சதையை திண்டுட்டு பார்த்தீங்களா, அப்படி ஒரு மீன் மாதிரியே உருவமாக இருக்குது. ஆனால் இந்த சதை எல்லாத்தையும் அந்த மீன்கள், வேறு மீன்கள் திண்டுட்டு இப்போ எலும்பு கூடு தான் ஆக்கள் வந்திருக்காரு இன்றைக்கு. ஓகே, இது ஒரு நத்தையா? நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நத்தை. இதுக்கெல்லாம் இந்த சதை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை அவிச்சிட்டு இழுத்து சமைக்கலாம். இதுவும் ஒரு நத்தை, ஒரு சங்கு வகை தானே இதுக்கு. நீங்கள் இது என்ன குண்டூரும்? இவருக்கு பேர் தான் குண்டூர். பாருங்க, உயிர் இருக்குங்க. இது கிண மணத்தியாலும் திரையில் வந்தாலும் உயிர் வாழும். பார்த்துக்கிங்க. இப்போ பாருங்க, இதை பார்த்தா சரியாக ஹெலிகாப்டர் மேய கிடக்கு. அப்போ அந்த ஐயா சொல்கிற இதை பார்த்து தானே ஹெலியை கண்டுபிடிக்கப்பட்டதா? பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் மாதிரி தான் கிட, ஃபைட்டர் ஹெலி மாதிரி பார்த்தீங்களா? சூப்பராக தான் இருக்குது. இது விட்டா இப்போ ஓடும் தண்ணிக்குள்ள. இது குண்டூர் என்ன பேர் இவருக்கு? குண்டூர். ஓகே. இதுவும் ஒரு சின்ன திருக்கை. பாருங்கள், இந்த குட்டி திருக்கை, இந்த முள்ளை பார்த்தீங்களா? சின்ன திருக்கைக்கு இவ்வளோ பெரிய முள் இருக்குது. இந்த முள் குத்தினா சரியான விஷம். இது ஒரு விதமான நண்டு பார்த்தீங்க. இது அந்த சும்மா சமைக்கிறதில்ல. இது ஒரு சும்மா இது சமைக்கிறதில்ல, சும்மா பிடிச்சி எறிஞ்சிருவாங்க. ஆனால் இதுவும் ஒரு வகையான நண்டு தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பத்தாமட்டி என்று சொல்கிறது. பத்தாமட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தப்பட்டையாக இருக்கும். இது என்னதுங்கன்னா கருவாட்டுக்கு தான் இந்த மீன் கூட பிரியோசனமாக இருக்கும். இது கருவாடு போட்டால் நல்லா இருக்கும். இது கருவாடுக்கு தான் கூட இதை பாவிப்பாங்க, பத்தாமட்டின்னு சொல்லுவாங்க. இது பேரக்குட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா இது அந்த மீன்களெல்லாம் அரித்து இதை பழுதாக்கி போட்டு கண்ணெல்லாம் திண்டுட்டு பார்த்தீங்களா? இது கடலுக்குள்ளே விலையில் பட்டு இருக்க மற்ற பூச்சிகள் வந்து அரித்து ஆளை இதாண்டி போட்டுது. இது கூடாது இனிமேல். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டின்ற தலையை சாப்பிட்டுட்டு, வேறு நண்டுகள் மீன்கள் ஒட்டின்ற தலையை சாப்பிட்டுட்டு, இது ஒட்டி மீன். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பொந்தன் என்னங்க? இந்த பொந்தன் தான் கிணக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. இது கரையில் இருக்குது சின்னன், இது பெருசு. இதெல்லாம் பெரிய பெரிய பொந்தனுகள். இது விற்கிறதோ? இது விற்கிறதில்ல. இது திரும்ப கடலுக்காக கொட்டுறது. இது ஓடுறதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கடலுக்குள்ள இது உயிரோடு தான் நிற்கிதா. இப்போ வந்து கரையில் வந்து கிண நேரம், ஆனால் சாக இல்லை பார்த்தீங்களா? உயிரோடு தான் நிற்கிது. உங்களுக்கு ஓடுறதை காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நான் உயிரோடையே இதை தண்ணிக்கு விட்றேன். எப்படி ஓடுதுன்ட்டு பாருங்க. பார்த்தீங்களா எப்படி ஓடி போகுது? இது பாருங்க, ஒரு பெரிய மீனை இந்த நண்டுகள் சாப்பிட்டு
இது துள்ளு மண்டை மீனா, துள்ளு மண்டை. இது நண்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களா, சாப்பிட இரவாசியான. இது அந்த கடலுக்கு வர்ற பாசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாசியில் சாப்பிட்டு தான் இந்த மீன்கள் இருக்குது. இது ஒரு விதமான பாசி பாருங்கள். இது ஒரு அந்த சொப்டாக இருக்கும். இது அப்படியே அந்த நிலத்தில் வளர்றது இல்லாமல் அப்படியே அந்த வெளியோடு சேர்ந்து வந்துட்டு இது ஒரு விதமான பாசி பாருங்கள். இது ஒரு விதமான பாசி. இப்படி தான் தண்ணிங்க ஓடுறது பாருங்க. முன்னால் இப்படி அடித்து தான் இந்த இப்படி முன்னால் இதை அடித்து தான் அப்படி முன்னுக்கு ஓடுது இந்த நண்டு பார்த்தீங்கன்னா. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான சொறி. இது அந்த கடலுக்குள்ள இருக்க முட்டை மாய் பார்த்தீங்கன்னா. இது சொறி மாய்ஞ்சு பாருங்கள். இப்படி உடைக்க தண்ணி பறக்கும். இது ஒரு முட்டை மாதிரி கிடக்கு. இது ஒரு வகையான சொறி. இது அந்த விலையெல்லாம் பட்டு வரும். இதுகளை மீன் சாப்பிடும். நாங்கள் இங்கே கறிகாரருக்கும் மீன் கொடுக்குறதா பாருங்க. காசு தர்றாரு 500 ரூபா. இவ்வளோ வெகி 200 ரூபா கொடுக்குறோமா, 300 ரூபா மிச்சம் கொடுக்க போகிறோம். இது நீங்கள் பார்க்க எல்லாம் ஒரே சூடை மாதிரி தான் கிடக்கும் பாருங்கள். இது கயட்டி சூடை, இது நெடுமீன் சூடை. இப்போ ரெண்டும் கலந்து இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை திறம் பிடிச்சி தான் நாங்கள் கொடுக்கணும் மக்களுக்கு. இது கொஞ்சம் விலை குறைவு, இது கூட. இப்போ பார்க்கான ஒரே சூடை மாதிரி தான் கிடக்கும். ஆனால் இதிலே வித்தியாசம் இருக்குது. இப்போ அதான் நாங்கள் திறம் பிடிக்க போகிறோம். இவர் தான் தொண்டன். இவர் தான் கருவாட்டுக்கு சிறந்த மீனா. இதை கருவாடு போட்டு தான் வெளிநாட்டு ஆக்களுக்கு இங்கே ஆக்கள் விற்கிறவங்களா. இதுதான் பொட்டுக்கேரளா. இதுதான் பயங்கர சத்து, விட்டமின் A, B, C எல்லாம் இதில் இருக்குதா. ஊசி கேரல் இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. இதுதான் சாவாள மீனா பாருங்க, எவ்வளோ நீளமாக இருக்கு. இதுதான் சாவாள மீன் கருவாட்டுக்கு போடுறதா. இவ்வளோ நீளமாக இருக்கும். தலையை பார்த்தா பாம்பு மாதிரி இருக்குல்ல, இவ்வளோ வடிவையாக இருக்கும். இது கருவாட்டுக்கு தான் நல்லது. இது நகரை, இது அந்த குழந்தை பித்தாக்களுக்கு சமைக்கிறதுக்கு தான் நல்லது. இது செம்பேரை, இதுவும் குழந்தை பிள்ளைச்சாக்களுக்கு சமைக்கிறது. இந்த மீன் தான் தும்பி. இதை இந்த கையில் குத்திச்சு எங்களுக்கு கமக்கட்டுக்கு நெறி போட்டுரும். குறைஞ்சது அரை மணித்தியாத்துக்கு பிறகு தான் எங்களை நெறி எடுபடும் ஃபுல்லான மீன். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழிலை செய்கிறீங்க? 9 வயதில் துவங்கினான் ஐயா தொழில் செய்ய கடற்தொழில். இந்த 79 வயது 70 வயது வரைக்கும் கடற்தொழில் செய்யுது. 70 வருஷம் செய்கிறீங்க. இப்பவும் செய்யணும். அப்போ இந்த வருமானம் உங்களை குடும்பத்தை நடத்த காணுமோ? குடும்பத்தை கொண்டு போகிறோம். ஓகே. விவசாயம் மிச்சம் வண்டி இல்லை, ஏதோ போய் கொண்டு இருக்கு. அப்போ நீங்கள் கொண்டு போகிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ தருவீங்க இந்த மீன் தட்டுறதுக்கு? அது மீன் வர்றதை பொறுத்து, மீன் விலையை பொறுத்து, போகிற நேரத்தை பொறுத்து. பார்த்தீங்களா ஐயா, 70 வருஷமாக இந்த தொழிலை செய்கிற. இந்த வயசு போன காலத்திலும் அவர் உழைச்சி சாப்பிடணும்ன்ற ஒரு முயற்சியில் இதை செய்து 80 வயசு ஸ்டார்ட். ரைட்டா, 80 வயசு ஆகும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருத்துறை கடற்கரையில் நிற்கிறோம். இப்போ புத்தாண்டு பிறந்து மீனவர்கள் இப்போ தான் தொழிலுக்கு போய் வந்திருக்காங்க. இப்போ தொடர்ந்து புயல்கள் மழையால் கனகாலம் தொழில் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு மீனவர்கிட்ட நாங்கள் இப்போ கேட்க போகிறோம், அவன் தொழில்கள் எப்படி இருக்குதுன்றதை பற்றி நாங்கள் கேட்க போகிறோம். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்கிறீங்க? நான் அண்ணன் நான் நடக்க வலிக்கிட்டேலேருந்து இறங்கி நான் தொழிலுக்கு நினைக்கிறேன். ஒரு 8-9 வருஷமா அந்த தொழில் தான் செஞ்சு கொண்டிருக்கேன் நான். அப்ப இந்த ஐயாக்கள் எல்லாம் கிணவரிசம் நினைக்கிறேன். இவெல்லாம் வயசு போனாங்க, இப்ப கிணவரிசமா செய்வீங்க நினைக்கிறேன். நான் தொழில் பழகினதே இவியல்கிட்ட இருந்துதான் அந்த தொழில் பழகினது. அப்ப இந்த தொழிலை நீங்க சந்தோஷமா செய்யறீங்களோ? சந்தோஷமா என்று சொல்லலாது, கஷ்டம்தான். இப்ப இந்த தொழில் எண்ணெயிலும் விலை கூடி, இந்தியன் ரோலர்களும் விலையை வெட்டுறதும் அதுவும் இதுவா கிடக்கு. சிரமப்பட்டு தான் செய்யறோம். சாப்பாட்டுக்கு வருது மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு உழைக்கலாம்னு நான் நினைக்கல. முந்தைய ஒரு காலத்துல நாங்கள் மிச்சம் பிடிச்ச நாங்கள் நெண்ணீர் மலிவாயிருந்தது, அடிச்சோடி. இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டி கிடக்கு. உணன் மீன் இது சுட்ட உணன்னு சொல்றது. சுட்ட உணன்னா பாருங்க, இந்த இதுல ஒரு கருப்பா டொட்டு இருக்கு. இந்த நெருப்பு கொல்லியில சுட்ட மாதிரி ஒரு கருப்பு இருக்கும். அப்ப இவரை சுட்ட உணன்னு தான் நாங்கள் இங்க சொல்லுவோம். இது நல்ல டேஸ்டா இருக்கும்.
நீங்க பாத்தீங்கன்னா கனகாலம் இந்த மழை புயலால நீங்க தொழிலுக்கு போயில்ல மீனவர்கள். அந்த காலத்துல உங்களோட வாழ்க்கை எப்படி போச்சுன்றதை நீங்க சொல்லுங்க. அது அண்ணே நாங்கள் வளமையாவே 11 12ஆம் மாசம் காத்துக்கடல் வந்துடும். 10ஆம் மாசம் 9ஆம் மாசமே பிளான் போடுவோம். மிச்சம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு விதமா பிளான் போடுறோம். ஆனால் அது சரி வருது இல்லை, தொழிலோடு நடக்க இல்லை. 11ஆம் 12ஆம் மாசம் சரியான கஷ்டம். அரசாங்கம் ஒரு கொடுப்பனவும் தார மாதிரி இல்லை. இன்னும் சமாளித்து கடன்கள் இதுகளை வாங்கித்தான் வாழ்க்கை போகுது. 11ஆம் 12ஆம் மாசம் சரியான கஷ்டம் மீனவர்களை பொறுத்த வரைக்கும். இதுதான் வாழாம்பேரையா? வாழாம்பேரை. இது நேமி. இது சீலா மீன். இதான் சீலா. இது வாழை மீன். வாழை. இது பாருங்க மோட்டான் துடிக்க இருக்கு. இது கும்பலாவா? இது கும்பலா மீன். விதமான மீன் பட்டிருக்கா. நெத்தலி. இது பெரிய வெண் நெத்தலியா? விலை கூடின நெத்தலி. இவர் கிடாக்கன் மீன். வேறு நல்ல டேஸ்டான மீன். நியூஸ்ல பாக்குறோம் இந்த இந்திய மீனவர்கள் அத்துமீறி வாரதால மீனவர்களுக்கு பிரச்சனையை நாங்க பாக்குறோம். விலையில வந்து வெட்டுறாங்க, மீன் பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு நாங்க நியூஸ்ல அடிக்கடி பாக்குறோம். அதை குறித்து இப்ப நாங்க நியூஸ்ல தான் பாக்குறோம். நீங்கள் நேரடி களத்திலேயே இருக்கிறபடியால் அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள் வாரது வந்து எங்களோட தொழிலுக்கு சரியான பாதிப்பு. அவங்க சின்ன மீன்கள் குஞ்சு உருமானங்கள் எல்லாத்தையும் பழிச்சு கொண்டு போறாங்க. எங்களோட வாழ்வாரம் தான் இழக்கப்படுது. காலகாலமா இவையிலும் அவங்கள தடுக்கிறேன்னு சொல்றீங்க. அரசாங்கமும் மாறுது, ஆட்சியும் மாறுது. ஆனா அவங்க இப்பவும் இன்றைக்கும் வந்துட்டு தான் போயிருக்காங்க. நாங்கள் தொழில் செய்யறபடியா கண்ணால பாக்குறோம். இது அரசாங்கம் நேவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. மாசத்துல ஒருக்கா வருவான், அவன் மாதம் ஃபுல்லா வந்துட்டு எல்லாத்தையும் பழிச்சு கொண்டு போயிடுவான். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுண்ட காணணும். இல்லாட்டி கஷ்டம்தான் தொழிலை பொறுத்தவரை. இதுக்கு ஒரு தீர்வு இல்லாட்டி மீனவர்கள் சரியா கஷ்டப்படுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இது ஒரு பெரிய ஒரு காரணம் தான் மீனவர்கிட்ட கஷ்டத்துக்கு. ஓகே, நாங்கள் இதை பாக்குறோம். இந்த காரியத்தை நாங்கள் நியூஸ்ல தான் பாக்குறோம். ஆனா அந்த மீனவர்கள் நேரடியாவே கடல்ல இதை அனுபவிக்கிறதால அவர்களுடைய பிரச்சனையை நான் கேட்கும்போது தான் எங்களுக்கு விளங்குது இதால எவ்வளவு ஒரு பாதிப்பு மீனவர்களுக்கு ஏற்படுது. எனவே இது அந்த அரசாங்கங்கள் மத்தியில் இருக்கிற அதிகாரிகள் இதுகளுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்தால் இரு நாட்டு மீனவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காரியமா இது இருக்கும். ஓகே ஓகே, நன்றி தம்பி. அள்ளி போடுறது அப்புறம் நாங்கள் ஐஸ் போடுறது. நாங்கள் மீன் எடுத்து காட்டு எங்கே எடுக்க விட மீன் எடுக்கணும். தம்பி தான் அவர் எடுக்கலாம் வழியா இப்படி எடுக்கிறது இல்லை. வெங்காட்ட வேணும் தொப்பி வழியாக போடா. நிறைய போட வேணும். மக்களை